ஆதியாகமம் 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். முதலாவது சொன்னது என்னது? பலுகி பெருகி. அப்ப பலுகி பெருகினா என்ன? எப்படி பலுகி பெருகணும்? பலுகி பெருகிறதுனா என்ன? வாசிங்க, மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பலுகி பெருகிறது எப்படி பெருகணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். சும்மா பலுகி பெருக கூடாது. தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். எதுக்கு ஆதாம் உன்னை உருவாக்கின? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இப்ப எனக்கு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தினுடையதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நீங்க வாசிங்க 28 மத்திய 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி. இதுக்கு தான் அங்க பலுகி பெருகின்றது. இங்க என்ன இருக்குது? சீஷராக்கி. அங்கேயும் குழந்தை பிறக்கணும், இங்கேயும் குழந்தை பிறக்கணும். இங்க ஆவிக்குரிய குழந்தை, அங்க ஆதாம் ஏவாளுக்கு குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி. இங்க இருக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீஷன் யாரு? இங்க கர்த்தருக்குள்ள பிறக்கிறவன் தான் சீஷன். அங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிறவன் பயபக்தி உள்ள. ரெண்டு பேருக்கும் ஒரே தரிசனம். ஆனால் இப்ப நீங்களும் நானும் எப்படி பிறக்க வேண்டியிருக்குது? எப்படி குழந்தைய பெற்றுக்க வேண்டியிருக்குது? சீஷனான குழந்தைய பெற்றுக்க வேண்டியிருக்குது. அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறோமா? சீஷர்களை உருவாக்குறோமா? இன்னைக்கு சபை கிறிஸ்தவர்களை உருவாக்குறது. சபை இன்னைக்கு கூட்டத்தை உருவாக்குது, சீஷனை உருவாக்குதா? சீஷன் என்பவன் யார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிற தகுதி உள்ளவனே யாரா இருப்பான்? எனக்கு சீஷனாக இருப்பான். உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு பின்னாடி சிலுவை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த குழந்தையை பெற்றெடுக்கணும். இந்த குழந்தை தான் பலுகி பெருகணும். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலுகி பெருகி நிரப்புறோம். சர்ச்சு விசுவாசியால நிரம்புது. ஆனா அந்த விசுவாசி சீஷரா இருக்குதான்றதா கேள்வி. ஒரு காலத்துல சர்ச்சுக்குள்ள வர அத்தனை பேரும் சீஷரானார்கள். சர்ச்சு சீஷனை உருவாக்குறவனா இருக்கணும். சபை விசுவாசியை உருவாக்க கூடாது. யார் சீஷன்? விசுவாசி எல்லாம் சீஷன் அல்ல. விசுவாசி சீஷனாய் மாறணும். சபை என்பது விசுவாசிகளுக்கான இடம் அல்ல, விசுவாசிக்கான ஆரம்ப இடம். உள்ள வந்து விசுவாசி என்னவாகணும்? சீஷன் ஆகணும். சீஷன் என்னவாகணும்? ஊழியக்காரனாய் வெளியே போகணும். அதான் சபைக்கான இடம். சபைக்கு வசனத்துக்கு வந்து கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறவன். தோமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். லாசருவ மரித்தோர்லேருந்து எழுப்புறதுக்கு இயேசு போவார். போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூப்பிடுவார். அப்போ கூப்பிடும் போது இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க நம்மளை கல்லெறிய பார்த்தாங்கல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இயேசு சொல்லுவார், வாங்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா ஒரு வார்த்தை சொல்லுவார், வாருங்கள் அவரோடு கூட சாகும்படி போவோம். இவெல்லாம் யார் தெரியுமில்ல? தெளிவாக தெரியுது, அங்கே போனால் கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு தெரியுது. அவனும் சொல்கிறான், இப்போ தான் நம்மளை கொல்ல பார்த்துருக்காங்க, அந்த ஊருக்கு நம்ம திருப்பி போகிறோமே, நித்திரை பண்ண அவன் ஏந்திரிச்சிருவான், அவனை எழுப்புறதுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, அவன் செத்துட்டான் அப்படிங்கிறார். உடனே அவன் சொல்கிறான், இல்லை அங்கே போனால் சாவடிச்சிருவாங்க நம்மளை. அவர் சொல்கிறார், வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். வேற ஒன்றும் செய்ய முடியாது. சீஷங்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? குருவை தொடர்கிற யாவரும் எப்படி இருப்பாங்களா? குரு போல இருப்பார்களாம். குருவை தொடர்கிற சீஷர்கள் எப்படி இருப்பாங்க? குரு போல. அவர் சொல்றாரு, போலாம் வாங்க. இவன் சொல்றான், கூட போனா செத்து போவோம். நான் போறேன், நானும் வரேன். செத்து போவேன், நீ கூட சாவும். புறப்பட்டுட்டோம்ல அவர் கூட சிலுவை எடுத்துக்கிட்டு. உண்மையான சீஷனுடைய சுபாவம் அது. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் சீஷன். இன்னைக்கு சபைக்கு வர்றதெல்லாம் விசுவாசி. விசுவாசிக்காக நீங்கள் சபையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி சீஷனாக மாறணும், அடுத்த இடத்துக்கு போகணும். அதுதான் வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்படி உருவாக்குற சீஷர்களை உருவாக்க முடியாது கர்த்தர் அனுப்புனார். இன்னைக்கு சபையில பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷனாக்குற இடத்துல நம்ம இல்லை. கடைசி வரைக்கும் விசுவாசியை நல்ல விசுவாசியா வச்சுக்கிறோம். சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்க? நல்ல விசுவாசி. எங்களுக்கு 200 விசுவாசி இருக்காங்க, 300 விசுவாசி இருக்காங்க. எத்தனை சீஷன் இருக்கான் கேட்டு பாருங்க. சீஷர்களுடைய கவலையே இப்ப இல்லை நமக்கு. சீஷர் ஆகணுங்கிற எண்ணமும் இல்லை. அதனால சபை என்ன ஆகுது? தேவ பக்தி உள்ள சந்ததியில பெருகல. சபைக்குள்ள எல்லாம் இருக்கிறான். காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறான். ஆபேல் யாரு? ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? ஜீவனை எடுக்கிறவன். ஆபேல் யாரு? முதற் பலனான காணிக்கை செலுத்துறவன்.
காயின் யாரு? சிலவற்றை தெரிந்து கொண்டு காணிக்கை செலுத்துறவன். ஆபேல் யாரு? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? கோபம், மூர்க்கம், கொலைபாதகன். 2 பேரும் சர்ச்சில் இருக்கான் இன்னைக்கு. ஏதேனுக்குள்ள யார் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. அதே தான் இன்னைக்கு இருக்கு. சபைக்குள்ள ஏன் அப்படி இருக்கு? கெட்டவனும் இருக்கான், நல்லவனும் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் விசுவாசியாவே இருக்கான். அவன் சீஷனானா மட்டும்தான் ஜீவனை கொடுக்கிறவனாக மாறுவான். சீஷனானா மட்டும்தான் கர்த்தரை பின்தொடருவான். சிலுவை எடுக்கணும். சிலுவையை எடுக்காத எந்த விசுவாசியும் சீஷனாக முடியாது. கர்த்தர் உங்களை அனுப்பினது சீஷராகும்படிக்கு. நீங்கள் சீஷனானத்தான் இன்னொருத்தரை சீஷனாக மாற்ற முடியும். நீங்க விசுவாசியா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். அந்த பிள்ளையும் என்னவா தான் இருக்கும்? விசுவாசியா தான் இருக்கும். கேட்டா இன்னைக்கு மாடர்னைஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மாடர்னைஸ்ட் வேற. அன்னைக்கு வேஷ்டி கட்டினாங்க, இன்னைக்கு பேண்ட் போட்டாச்சு. அன்னைக்கு ஒரு ஜிப்பா போட்டாங்க, இன்னைக்கு ஒரு சட்டை போட்டோம். இது மாடர்னைஸ்ட். ஆனா உள்ளுக்குள்ள சீசன் ஆகிறதுல மாடர்னைஸே கிடையாது. அந்த தாழ்மை தான். அவன் என்னதான் கோலியாத்தை ஜெயிச்சாலும் தாவீது போய் சவுல்ட்ட என்ன செய்வானா? தம்புரு வாசிச்சுக்கிட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தானாமா. அவன் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000. தாவீது மண்டையில எதுவும் ஏறல, தாவீதுடைய உச்சத்துல ஒன்றும் ஏறல. அவன் போய் சவுல்கிட்ட என்னவா இருக்கிறான்? அசிஸ்டண்டா இருக்கான். தாவீது என்ன பண்ணணும்? யாரும் பண்ணாத நான் பண்ணியிருக்கையா, நியாயமாண்டையா, உனக்கு மருமகையா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் மகளை உனக்கு தரேன்ட்டு. தாவீதுக்கு என்ன தோணணும்? அவன் சொல்றான், அதுக்கெல்லாம் எம்மாத்திரம். அவன் தான் சீஷன். இப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீஷனாக இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை ராஜாவாக உயர்த்துவார். நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை பல்லுகி பெருக வேண்டிய பிள்ளை. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவ பக்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும். இன்னைக்கு சீஷனாகிற இடத்துக்கு சபை வரணும். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வருகை தாமதித்தால், ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக வேண்டும் என்றால், ஒரு தலைமுறையை நன்றாக உருவாக்க வேண்டும் என்றால், நீங்கள் நல்ல சீஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் சிலுவையை சுமக்கிறவங்களாக இருக்கணும். போய் சீஷர்களை பற்றி பைபிளில் படிங்க. டிசைபிள்ஷிப்னு தனி பாடமே இருக்கு, படிச்சு பாருங்க. அது வந்தாதான் இது வரும். இல்லைன்னா மண்டையில் எங்கேயோ ஓரத்தில் கொஞ்சம் இருக்கும், பெருமைகள் இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும், அல்லது ஒரு விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். படித்த பெருமை அல்லது பணப்பெருமை, ஊர் பெருமை எல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாம் உடைக்கணும், அத்தனையும் உடைக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சு தாழ்மையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவே அப்படி ஒரு சூழ்நிலை தன்னை சீஷனாக காட்டுறாரு பாருங்களேன். பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம், சர்வ வல்லமை உள்ள தேவன், பிறக்கும் போதே அவர் கர்த்தர். இவ்வளவு இருக்கிறவருக்கு இவ்வளவு தாழ்மை இருக்குது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவு தேவன் அவரை என்ன பண்ணானா? உயர்த்தினார் அவரை. அதே மாதிரி தான் தேவன் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பிள்ளை தேவ பக்தி உள்ள சந்ததி. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, போய் சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் அறிவித்து அவர்களை என்னவாக்கணும்? சீஷராக்கி. இது 2வது. சரி, இப்போ எனக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பி வாசிங்க, ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை பலுகி பெருக சொல்லிட்டாரு. தரிசனம் கிடைச்சிருச்சு. அது என்ன தரிசனங்கிறதையும் சொல்லிட்டாரு, ஊழியத்தையும் சொல்லிட்டாரு, என்ன ஊழியம்னு சொல்லிட்டாரு. சில நேரத்தில் கர்த்தர் ஊழியம்னு கூப்பிட்டுருவார், என்ன ஊழியங்கிறத அப்புறம் சொல்லுவார். தாவீதை வர சொல்லிவிட்டார், யுத்த காலத்துக்கு கூட்டு வந்துட்டார். ஆனால் அங்கே வந்த பிறகுதான் அவன் ராஜாவாகிறதுக்கான வேலை தொடங்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் கூப்பிட்டுருவார். சிலருக்கு முன்னாடியே சொல்றதும் இருக்கு. தாயின் கருவில் உருவாகும் போதே எரேமியாவை தீர்க்கதரிசியாய் முன்குறித்தேன்னு சொல்லிட்டார். அதுவும் இருக்கு. தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவாக குறிச்சிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ யோவானோ அல்லது பேதுருவோ அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்போஸ்தலர்கள் அல்ல. ஒரு இடத்துல அவங்க என்ன அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்னன்னு கூப்பிட்டாரு? அப்போஸ்தலர்கள்னு பேர் வச்சார். சில நேரத்தில் அழைப்பு சொல்லி இதுதான் அழைப்புன்னு கூப்பிட்றதும் இருக்கு. தரிசனத்தை சொல்லி இந்த தரிசனத்துக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், இதான் உன் ஊழியம்னு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றதும் இருக்கு. சில நேரத்தில் வர வச்சுட்டு என்ன ஊழியம்னு சொல்லுவார். இப்போ 2 பார்ட் முடிஞ்சிருச்சு. ஒன்று அழைப்பு கொடுத்தாச்சு, இப்போ பலுகி பெருகி சீஷனாக்கணுங்கிற அந்த தரிசனமும் கிடைச்சிருச்சு. ஆனால் அதை செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்யணும். அது இருந்தால்தான் நீங்கள் அதை செய்யவே முடியும். இப்போ தரிசனம் இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியுது, எப்படி செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆசை இருக்கு. இப்போ நான் சொன்னதுல நல்ல சீஷராகி நல்ல தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணுங்கிறதுல
யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, நானும் இப்படிலாம் வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதை செய்வதற்கு என்ன செய்யணும்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது அவனுக்கு ஏற்ற துணையை, தரிசனம் கொடுத்தாச்சு, பலிக்கு பெருக சொல்லியாச்சு, தேவ பக்தி உள்ள சந்ததின்னு சொல்லியாச்சு. ஆனால் அது பெருகணும்னா, அந்த தரிசனம் நிறைவேறணும்னா யார் தேவைப்படுது? ஏற்ற துணை தேவைப்படுது. இந்த ஏற்ற துணை அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்பர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறார். கம்ஃபர்டர், ஹெல்ப்பர் அப்படிங்கிற வேர்டை அவர் யூஸ் பண்ணுறார். இதே வேர்டை இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாம் சொல்லணும்ல, சீஷராக்கணும்ல, அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இப்போ இந்த வசனம் நிறைவேறணும்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்னா, இயேசு திருப்பி சொல்றாரு, நீங்கள் போய் எருசலேமில் தங்கி இருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்துல வருவார். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை பலப்படுத்துவார், நிரப்புவார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்போது அவர்கள் என்ன ஆவாங்க? ஜனங்கள் சீஷர்லாம் மாறுவாங்க. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. அந்த இடத்துல பேதுரு சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. 32வது வசனம் வாசிங்க, 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இவங்க சாட்சியா இருக்கணும்னா யார் வரணும்? பரிசுத்தாவி வரணும். இப்போ இவங்க சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்தாவி வரணும். அவர் வந்த உடனே இவங்க என்ன ஆயிட்டாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க போய் பிரசங்கம் பண்றதுக்கு தைரியம் இல்லை, யாருக்கிட்டையும் போய் சொல்றதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, பயம், கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஆவியானவர் வந்தார். வந்த உடனே பேதுருக்கு ஒரு தைரியம் வருகிறது. எழுந்திருச்சு தன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார். பாருங்க, நீங்க இயேசுவை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அன்றைய தினம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டால்? அவ்வளவுதான் விஷயமே. ஆதாமுக்கு தரிசனம், தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும். அந்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் நிறைவேறணும்னா ஏவாள் வரணும். வந்து 2 பேரும் சேர்ந்தா அந்த சந்ததி பிறக்கும். இங்க சபை இருக்கு, சீஷர்கள் இருக்கிறாங்க. இவங்க தேவபக்தி உள்ள சந்ததி, சீஷர்களை கொண்டு வரணும், ஆண்டவருக்குள்ள பிறக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தா அங்க தேவபக்தி உள்ள சந்ததி பிறக்கும். இங்கே நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்தா சீஷர்கள் பிறப்பார்கள். அவ்வளவுதான் விஷயமே. அப்போ உங்களுக்கு தெரியணும், எனக்குள்ள என்னதான் கர்த்தர் கொடுத்தாலும் உன்னதத்திலிருந்து பலன் என்மேல் நிழலாடினால்தான் எனக்குள்ள இருந்து பரிசுத்தமானது பிறக்கும். இன்னைக்கு சபை யாரை கொண்டு நடத்தப்படுகிறது? உங்கள் ஊழியம் யாரை கொண்டு இருக்கு? நீங்கள் யார் மூலமாக ஊழியம் பண்ணுகிறீர்கள், அல்லது யார் மூலமா பேசுறீங்க? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஆதங்கம்? எல்லாம் செய்யறோங்க, ஆனா ரிசல்ட் இல்லை. எல்லாம் பண்றோம், ஆனா என்ன இல்லை? ரிசல்ட் இல்லை. கணவன் மனைவியும் சேர்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, 3 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை. இப்போ 3 வகையான பிரச்சனை இதில் இருக்கு. குழந்தை இல்லைங்கிறதுக்கு 3 வகையான பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை, கணவன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. மெடிக்கலி என்ன இருக்குது? கணவன்கிட்ட குறை இருக்கு. 2வது பிரச்சனை, மனைவி கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? 3வது பிரச்சனை, 2 பேர்கிட்ட எந்த குறையுமே இல்லைங்க, ஆனா ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியல. இருக்குதானே? அப்படியும் இருக்குல்ல. 2 பேருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாச்சு, ஆனா 2 பேருக்கு என்ன இல்லை? குறையே இல்லை, நல்லா தான் இருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல, குழந்தை இல்லை. இப்போ இந்த 3 பிரச்சனையை அப்படியே இங்க கொண்டாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலாடினார், சபை மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடும் போது ஒன்று கணவன் மேல குறை இருக்கணும், பரிசுத்த ஆவிகிட்ட என்ன இருக்கணும்? குறை இருக்கணும். அது இருந்தா குழந்தை பிறக்காது. ஆனா பரிசுத்த ஆவிகிட்ட என்ன கிடையாது? குறை கிடையாது. சோ பிரச்சனை இல்லை. அப்ப 2வது ஆப்ஷன் என்ன? மனைவி கிட்ட குறை இருக்கணும். மனைவி கிட்ட குறை இருக்குன்னா சபை அல்லது ஊழியம் அல்லது நாம குறையா இருந்தா நம்மை கொண்டு ஆவியானவரால நிழலாட முடியுதே ஒழிய, ஆனா என்ன கொண்டு வர முடியல? ஆத்துமா பிறக்க முடியல, சீஷர்கள் உருவாக்க முடியல. அப்போ இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உபதேசம் என்னன்னா, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஊழியம் ஆவினோட தான் ஊழியம் பண்றேன், ஆனால்
இங்க ஏதோ ஒன்று இருக்கு. அதை நீங்க ஆராயணும். உட்காந்து நம்மை நாமே நிதானித்து ஆராயணும். இங்க என்னுடைய ஊழியத்துல எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். எனக்கு ஒரு காரியம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்றாரு, நீ பலிக்கு பெருகுவேன்னு சொல்றாரு. ஆனால் என் மூலமா ஏன் அது நடக்கல? பல நேரங்கள்ல உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி, இல்ல உங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தம் நடக்குதா? அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுச்சா? சொல்லிட்டே இருக்கிறோம், கர்த்தர் சொன்னாருங்க நடக்கல, கர்த்தர் சொன்னாருங்க நடக்கல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டா, கணவன்கிட்ட பிரச்சனையே இல்ல, சொன்ன வாக்கு தத்தத்தை சொன்ன ஆண்டவர்கிட்ட ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட பிரச்சனை இல்ல. ஆனால் இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க எப்படி மனைவி கிட்ட பிரச்சனை வருமோ அதே மாதிரி சபை உங்கள் நமக்கிட்ட ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்கியும் இங்க என்ன வர மாட்டேங்குது. இங்க என்ன வரல பாருங்க. இயேசுநாதர் கூட 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேருக்கு இயேசு கூட இருக்கிறதுனால பலிக்கு பெருக முடியுது, இவங்களால எல்லாம் செய்ய முடியுது. ஆனால் ஒருத்தனுக்கிட்ட பணத்தாசருக்கு, பொருளாசருக்கு, ஒரு கன்னிங்னஸ் இருக்கு. அவனால அடுத்த இடத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. நாண்டு கொண்டு செத்தான். அவன் மூலமாக ஒரு சந்ததியோ, அவன் மூலமாக ஒரு நிருபமோ எதுவுமே வரல, எதுவுமே வரல. காரணம் என்ன? ஆவியானவர் எல்லாருக்கும் பொது. இப்ப ஆவியானவர் 5ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல. ஆவியானவர் அந்த காலத்துல எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டார், சபை பெருகுச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா அனனியா சப்பீராளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பணத்தாசை இருக்குது, பொருளாசை இருக்குது. அவன் சொல்றான், இதை விற்கிறதுக்கு முன்பாக உன்னுடையதா இருக்குது அல்லவா. இப்போவுமே அவன் வந்து கொடுத்துட்டு ஒன்னு எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல, இல்லையா? பொய் சொன்னாய். இவ யாரு? பரிசுத்தாவியை பெற்றவன். அந்த அம்மா யாரு? பரிசுத்தாவி பெற்றவங்க. இப்ப இவங்க 2 பேர் மூலமா என்ன வரல? சந்ததி வரல, செத்து போச்சு, மரணம் வந்துருச்சு. நீ பரிசுத்தாவியை பெற்றும், அதான் வசனம் சொல்லும் எபிரேயர் நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். விஷன் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட் இருக்கு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. ஆனா என்ன இல்ல? மறுதலிச்சு போகிற சுபாவம், பின்மாற்றம் அடைகிற சுபாவம். இதுதான் குறைன்னு சொல்றேன்.